வாடதி வா. உலகிற்கே உன்னை நான் தேவியாக்குகிறேன். உன்னை காப்பாற்ற வந்த என்னையே நீ என்னை காப்பாற்ற வந்தாயா? வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுவிடு. நான் அன்னையை போலல்லவா? நான் உன் மனது சஞ்சலப்படும்படி நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடு. என் அன்னையின் வயதை ஒத்தவள் எனக்கு அன்னை. நீ எனக்கு சக்தி தரும் சாமுத்திரி. எங்கேயும் தப்பி செல்ல முடியாது. உன்னை அடையாமல் விட மாட்டேன். மிருகத்தன்மைக்கு அளவில்லாமலே போய்விட்டது தேவா. என்ன தேவா? அவள் கொடுத்து வைத்தது அவ்வளவு. பகலுமே உலக நியதிடா, பிறப்பும் இறப்புமே மனித நியதிடா.
தேவா, போதும், உன் தவத்தை நிறுத்து. நீ அமர்ந்து 3 இரவு 2 பகலாயிற்று. கனி பழுக்கும் வரை காத்திருப்பதான இயல்பு. நாள் வேறு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேவா, வாருங்கள், அடுத்த பெண்ணை தேடி செல்வோம். அவளும் இல்லை என்றால் நம்பி, புது சக்தி கிடைத்திருக்கிறது நம்பி. அப்படியா? இனி எல்லாம் ஜெயமே. நம்பி, அந்த நாகனின் மனைவி எங்கே இருக்கிறாள் என்று தெரிந்ததா? நெருங்கிவிடலாம், நம் கையில் எதுவும் இல்லை. என்ன நம்பி அவசகுணமாய் பேசிக்கொண்டு? யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொன்னேன். தாங்களுக்குத்தான் நடக்கப் போவதை சொன்னால் பிடிக்காதே. அவர்கள் அரக்க குணம் படைத்த அசுரர்கள். பாவம், அந்த குயவின் மனைவியை பலாத்காரம் செய்ய முயன்று அவள் தன் உயிரையே மாய்த்துக் கொண்டாள். அந்த கற்புக்கரசி பல உருவமாறும் கூடு விட்டு கூடு பாயம் பல சக்தி கொண்டவன். இளவரசி, அவனிடம் நம் டாக்கு இறக்க வேண்டும். அவனுக்கு என் கையால் தான் மரணம். அழகு, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். கட்டளை இருங்கள் இளவரசி, கழுத்தை வெட்டிக் கொள்ளுகிறேன். இளவரசை உயிரோடு மீட்கும் வரை உங்களை காக்க வேண்டியது என் பொறுப்பு. நமக்கு அந்த அரக்கனை அழிக்கக்கூடிய சக்தி வேண்டும். நமக்கு கடவுள் தான் அருள் புரிய வேண்டும். அழகா, அதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். தேவா, தேவா, என்ன செய்கிறாய்? ஒன்றுமில்லை. பெண்களின் வாசம் என்னவென்று தெரியாமல் இருந்தேன். இந்த பெண்களை தேடாதவரை இவ்வுலகையே என் வீரத்தால் வீழ்த்தி விடுவேன். ஆனால் இந்த விரக தாபத்தை என்னால் வெல்ல முடியும். மனதை கட்டுப்படுத்தினால் மற்றதெல்லாம் தானாய் நிகழுமே தேவா. நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவன் அல்ல. என் விரகத்திற்கு ஏதாவது வழி சொல். உங்கள் விரதத்திற்கு வேண்டுமானால் வழி